ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வலைத்தள வைரல். பிச்சமனே, உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலுமே சரி, ஆனால் வேலை கிடைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாருமே வந்து ரோடாக தினசரி அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கலனோடனே ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு சொல்லிட்டு இப்படி சுற்றுறதும் உண்டு. கரெக்டுங்களா? இது நம்மளே வந்து கண்ணால் நிறைய பேரை பார்த்துருப்போம். நம்ம சுற்றி இருக்கிறவங்களே நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜென்ரேஷனில் நம்ம இருக்கோம். ஆனால் இங்கே ஒருத்தர் எனக்கு 4 வேளை சோறு எந்த ஆர்கனைசேஷன் போடுதோ கண்டிப்பாக அவங்களுக்காக நான் வந்து வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெஸ்யூமில் போட்டிருக்கிறது தான் வந்துட்டு இப்போ வந்து வலைத்தளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதனடா சோறு போட்டால் வேலை பார்ப்பேன்னு சொல்கிறானே, யார் ராயவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ டெஃபினட்டாகவே இந்த மாதிரி வந்து ஒரு பர்சன் இருக்காருங்க. இவர் ஆக்சுவலி பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, எனக்கு வந்து 4 வேளையும் நீங்கள் நல்லா மூக்கு பிடிக்க சோறு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஏற்கனவே பார்த்துக்கிட்டிங்கன்னா 43.5 lakhs வருஷத்துக்கு சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. நடுவில் என்னென்னா, இப்போ இவ்வளோ சம்பளம் வாங்குறோமே, நம்ம மேலேயும் நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த ஜிம்முக்கெல்லாம் போவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த டெக்கீஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்கி தான் இவர். ஸோ ஜிம்முக்கெல்லாம் போகிறனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கிறாங்கல்ல, அதுக்கே அவர் வந்து அவருடைய பாதி சம்பளம் போயிடுதாமா. ஸோ அவருக்கு வந்து பத்த மாட்டேங்குதான். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்கேன்? ஸோ உடனே என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஜாப் சேஞ்ச், ஒரு ஷிஃப்ட் இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து ரெஸ்யூமில் வந்து இந்த மாதிரிலாம் போட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குன்னு அப்டேட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டிவில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு 4 வேளையும் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ், புரத சத்து உள்ள சாப்பாடை வந்துட்டு எந்த நிறுவனம் போடுதோ அந்த நிறுவனத்தில் நான் கண்டிப்பாக வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்யூமில் போட்டிருக்கிறது தான் பயங்கர வைரலாக இருக்குது. ஒரு வித்தியாசமான ரெஸ்யூமாக இருக்கும் யார் இதை பார்த்தாலுமே. இவர் வந்து 43.5 lakhs வாங்கியிருக்காருன்னா அப்போ டெஃபினட்டாக ஒரு எம்என்சிக்கு தானே இவர் அப்ளை பண்ணியிருப்பார். ஸோ அப்படி எம்என்சியில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிஇஓ, ஒரு எம்ப்ளாயர்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இதை பார்த்துட்டு அவருக்கு உண்மையிலே வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இந்த ரெஸ்யூமு. உடனே அது ஒரு கிளிக் எடுத்து தன்னோட எக்ஸ் தளத்தில் வந்து போட்டுட்டார். என்னென்னு போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தன்னுடைய விஷயங்களுக்கு வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி, அதாவது முன்னுரிமைகளை கொடுத்து ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கோடு யோசிக்கிற இளைஞர்கள் தான் நம்மளுக்கு இன்றைக்கி தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டியிருக்காரு. இதை அவர் எக்ஸ் தளத்தில் போட நிறைய பேர் இதுக்கு பாராட்டு தான் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா சில கேலி கிண்டல்களும் இருக்குது. எங்கேருந்து வந்து 4 வேளை சோறு போட்டு எவன் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ரெஸ்யூம் வந்துட்டு நானுமே இது வரைக்கும் பார்த்துட்டு கிடையாது. அநேகமாக அவருக்கு இந்த வேலையும் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவரை என்கரேஜ் வேறு பண்ணியிருக்காரு ஒருத்தர். இந்த ரெஸ்யூமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த மாதிரி ரெஸ்யூமில் ஏதாவது க்ரியேட்டிவாக நம்ம போட நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.